ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2096. அதற்கு அந்த இளைஞன் அமைதியாக விளக்கத் தொடங்கி, அந்த பண்டைய மகாஞானிகள் எப்போ இந்த பண்டைய குருகுலத்தை திறந்தாங்களோ அப்ப இருந்து நிறைய இந்திரஜித்துகளால அங்க போய் பயிற்சி எடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்கள சில பேர் அவதாரங்களாவே வெளியே வந்திருக்காங்க. இது அந்த 3 பெரும் கூட்டணிகளுக்கும் பெரிய நன்மையை தந்திருக்கு. ஓ ஆமா, நீங்க ஒரு வருஷமா உள்ளேயே இருந்ததுனால இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல என்றான். பின்னர் கடந்த ஒரு வருடத்தில் நடந்த அனைத்து மாற்றங்களையும் அந்த இளைஞன் விரிவாக விளக்க ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். விஷயங்கள் இவ்வளவு வேகமாக மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் அந்த சவப்பெட்டியில் இருந்த அரக்கன் இரண்டாவது மிகப்பெரிய போரை தொடங்க தயாராகி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் அந்த இளைஞன் மேலும் தொடர்ந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த பண்டைய மகாஞானிகள் 3 பெரும் கூட்டணிகளுக்கும் ஒரு செய்தி அனுப்புனாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த கருங்கோன் சேனையில இருக்கிற அரக்கர்களை அழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மேற்கு பகுதியை தாக்கி அந்த கருங்கோன் சேனை குழுவையே ஒட்டுமொத்தமா ஒழிக்க போறோம். இப்போதைக்கு நம்மளோட அசுர கடல் கூட்டணி தலைவி தீவிகா தலைமையில அந்த கருங்கோன் சேனை படையோட ஒரு முக்கியமான போர்ல ஈடுபட்டு இருக்குது. ஆனா நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த போர் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அவன் சொன்னதை புரிந்து கொண்டு அமைதியாக தலையசைத்தான். ஆனால் சண்டை எங்கே நடக்கிறது என்று அவன் கேட்கவில்லை. ஏனெனில் இப்போது அவன் திரிலோக நிலையை அடைந்திருந்ததால் ஒரு எண்ணத்திலேயே ஆபத்தான சக்திகளை உணர முடியும். அதனால் சண்டை நடைபெறும் இடம் அவனுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து முன்னே நடக்கத் தொடங்கி அடுத்த கணமே அந்த 2 இளைஞர்களின் கண்களுக்கு அவன் திடீரென்று மறைந்து போனான். இதை கண்டு அவர்கள் இருவரின் முகங்களிலும் அளவற்ற மகிழ்ச்சி தோன்றியது. சமரன் ஜெயந்தன் தங்கள் பக்கம் நின்று போரிடப் போகிறான் என்ற உணர்வு அவர்களுக்குள் புதிய நம்பிக்கையை உருவாக்கியது. அதோடு இந்த போர் இப்போது விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர்கள் உணரத் தொடங்கினர். இதற்கிடையில் அசுர கடலின் வடக்கு பகுதியில் கடுமையான போர் வெடித்துக் கொண்டிருந்தது. அரக்க கூட்டத்தின் அரக்கர்களுக்கும் அசுர கடல் கூட்டணியின் வீரர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இருதரப்பிலும் ஏராளமான வீரர்கள் வீழ்ந்தனர். ஆனால் இதுவரை யாராலும் தெளிவான வெற்றி பெற முடியவில்லை. பல வீரர்களின் இரத்தம் கடல் நீரில் கலந்து அந்த நீர் சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. அதே நேரத்தில் அசுர கடல் முழுவதிலும் மிகவும் ஆபத்தான இடமாக அந்த பகுதி மாறியிருந்தது. மற்ற 2 கூட்டணிகளுக்கும் உதவுவதற்காக அசுர கடல் கூட்டணி இந்த போரை விரைவில் முடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் எந்த விலையையும் கொடுத்து அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உறுதியுடன் அரக்க குழு தனது மிக சக்தி வாய்ந்த வீரர்களில் பலரை அங்கு அனுப்பியிருந்தது. அதனால் அவர்களின் அரக்க படைகள் எல்லா திசைகளிலும் பரவி இருந்தன. எங்கு பார்த்தாலும் கடுமையான மோதல்கள் நடந்தன. அப்போது திடீரென்று ஒரு ஆபத்தான சூறாவளி போர்க்களத்தை தாக்கியது. அதன் தாக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் சிதறி விழுந்தனர். அந்த காட்சி அனைவரையும் ஒரு கணம் திகைக்கச் செய்தது. இதற்கிடையில் வானத்தில் நின்று அந்த காட்சியை தீவிகா அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிவப்பு நிற கவசம் அணிந்திருந்த அவள் அருகில் ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவர் கவலையுடன், தீவிகா, இந்த இருளின் அடிமைகளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போல. நாம என்ன நினைச்சாலும் அவங்கள அவ்வளவு சீக்கிரமா அழிக்க முடியல. அவங்களோட எண்ணிக்கையும் சரி, பலமும் சரி, நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கு என்றார். இதை கேட்டதும் தீவிகாவின் முகம் இரக்கமற்றதாக மாறியது. உடனே அவள் உறுதியுடன், சீக்கிரமா உத்தரவு போடுங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை அந்த இருளின் அடிமைகளை நம்ம ஒழிச்சே ஆகணும். அந்த கருங்கோன் சேனை குழு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்மள அங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக அவங்க இங்க நிறைய அரக்கர்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நம்மளை தடுக்கிறதுக்காக அந்த கருங்கோன் சேனை தன்னோட சொந்த படையையே பலி கொடுக்க தயாரா இருக்குது. அவங்க இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க துணிஞ்சிருக்காங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டுறாங்கன்னு தான் அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் அவங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சிட்டு முன்னாடி முன்னேறி போகணும் என்றாள். அந்த முதியவர் அவளது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தார். பிறகு அவர் உடனே அந்த உத்தரவுகளை வீரர்களிடம் தெரிவிக்க தொடங்கினார். இதை கேட்டதும் பல வீரர்களின் கண்களில் கொலை வெறி மின்னியது. அதோடு அவர்கள் மேலும் தீவிரமாக அரக்கர்களை தாக்க தொடங்கினர். ஏனெனில் கடந்த ஒரு வருடமாக அவர்களின் பல நண்பர்கள் அரக்கர்களால் கொல்லப்பட்டிருந்ததால் பழிவாங்கும் கோபம் அவர்களின் இதயங்களில் எரிந்து கொண்டிருந்தது. அப்போது நெஞ்சை பிளக்கும் கர்ஜனை ஒன்று முழங்கியது. உடனே ஏராளமான வீரர்கள் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி முன்னே பாய்ந்தனர். இதற்கிடையில்
தீபிகா தனது பார்வையை வானத்தின் ஒரு பகுதிக்கு திருப்பினாள். அங்கு மிக சக்தி வாய்ந்த வீரர்கள் மோதிக் கொண்டிருந்தனர். அங்கே வீரர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த மோதல்தான் இந்த போரின் முடிவை தீர்மானிக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அந்த இடத்தில் தான் அவதார் நிலையில் இருந்த வீரர்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டிருந்தனர். அதை கவனித்த தீபிகா லேசான கவலையுடன், மூத்த பைரவனால இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சண்டை போட முடியுமோன்னு எனக்கு தெரியலையே என்றாள். பிறகு தீபிகா தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு 10,000 அடி உயரமுள்ள ஒரு அரக்கனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு மனிதனை உற்று பார்த்தாள். அந்த அரக்கன் ஒரு அச்சுறுத்தும் உருவமாக இருந்தான். மேலும் அவனது உடல் மிகவும் ஆபத்தான அரக்க சக்திகளை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் அந்த அரக்கன் 10 அரக்க மன்னர்களின் இணைப்பால் உருவாக்கப்பட்டவன் என்பதால் அவனது பலம் 10 அரக்க மன்னர்களின் சக்திக்கு சமமாக இருந்தது. அதோடு அவன் மற்ற எந்த அவதாரத்திற்கும் இணையான சக்தியை கொண்டிருந்தான். இத்தகைய சூழ்நிலையில் அசுர கடல் கூட்டணியில் பைரவனால் மட்டுமே அவனை எதிர்த்து நிற்க முடியும் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் பைரவன் தனது உடலிலிருந்து பச்சை ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளி எல்லா திசைகளிலும் மெதுவாக பரவத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவரது உடலும் கணிசமாக வளர ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் பைரவன் 10,000 அடி உயரமுள்ள நாகமாக உருமாறினார். பிறகு அவரது உடல் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நாக முத்திரைகள் ஒளிரத் தொடங்கின. பண்டைய நாகப்போர் நுட்பத்தை கண்டுபிடித்தவர் பைரவன் என்பதால் அவரை விட வேறு யாராலும் அதை சிறப்பாக பயன்படுத்த முடியாது என்பது அவரது பார்வையில் உறுதியாக இருந்தது. அதே சமயம் அந்த பரிமாணம் மெதுவாக சிதையத் தொடங்கி பைரவனின் பச்சை ஒளி அதனை ஊடுருவி நேராக அந்த அரக்கனை நோக்கி சென்றது. இத்தகைய அபாயகரமான தாக்குதலை எதிர்கொண்ட அந்த அரக்கன் கர்ஜித்துக் கொண்டே தனது நகங்களால் எதிர்த்து தாக்கினான். பிறகு அதைத் தொடர்ந்து பைரவனின் சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் மீறி அந்த அரக்கன் பின்வாங்க மறுத்து அவருடன் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த இரு மாபெரும் வீரர்களும் எந்த ஒரு சிறப்பு நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் வானத்தில் நேரடியாக மோதிக்கொண்டனர். அவர்களின் சண்டை வெறும் பலத்தின் அடிப்படையில் மட்டுமே தொடர்ந்தது. அதனால் முஷ்டிகள் மோதிய சத்தத்தில் கீழே கேட்ட அலறல் சத்தங்கள் கூட அடங்கி போனது போல தோன்றியது. அதே வேளையில் பைரவனும் தனது நாக நகங்களால் அந்த அரக்கனின் உடலை தாக்கினார். அந்த தாக்குதலின் போது அரக்கனின் சதையின் சில பகுதிகள் சிதறி பறக்க அந்த காயங்களில் இருந்து கருப்பு ரத்தம் வழிந்தது. வலிமிகுந்த தாக்குதலால் அந்த அரக்கன் சத்தமாக அலறி பைரவனின் மீது ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசினார். அந்த அடியின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் பைரவனின் உடல் தள்ளாடி அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். ஆனால் அடுத்த நொடியில் பைரவன் தனது முதுகிலிருந்து பிரம்மாண்டமான நாகரக்கைகளை வெளிப்படுத்தினார். பிறகு அவர் மீண்டும் தனது உடலை சீர் செய்து அந்த அரக்கனை நோக்கி பாய்ந்தார். இதற்கிடையில் தீபிகா அந்த போரை உன்னிப்பாக கவனித்து, "மூன்றாவது படையே, உங்க தாக்குதலை தொடங்குங்க" என்று கத்தினாள். அவள் அவ்வாறு கூறிய உடனேயே அரக்கப்படைக்கு அப்பால் ஒரு அபாயகரமான சக்தி பரவத் தொடங்கி எண்ணற்ற வீரர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் அரக்கர்களை தாக்கத் தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்கள் இருளின் அடிமைகளை இரண்டாக வெட்டின. இந்த திடீர் தாக்குதல் வீரர்களுக்கு தைரியத்தை அளித்தது. அதன் விளைவாக அவர்கள் அரக்கர்களுக்கு எதிராக இன்னும் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டனர். அப்போது இருளின் அடிமைகள் கூட ஏதோ ஒன்று சரியில்லை என்பதை உணரத் தொடங்கினர். அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான சக்தி அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்க இருளின் அடிமைகளின் உடல்கள் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டன. இருப்பினும் அவர்கள் இறக்கவில்லை. மாறாக அவர்களின் ஆன்மாக்கள் வானத்தில் இருந்த மாபெரும் அரக்கனின் உடலுக்குள் மாற்றப்பட்டன. இதனால் அந்த அரக்கன் இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். இந்த மாற்றத்தை பார்த்த பைரவனின் முகம் சற்றே நிறம் மாறியது. ஏனெனில் திடீரென பெற்ற அந்த சக்தியால் அரக்கனின் உடல் மேலும் பெரிதாக வளர்ந்தது. பின்னர் அந்த அளவற்ற சக்தியுடன் அவன் பைரவனின் மீது ஒரு சக்தி வாய்ந்த குத்தை விட்டான். அந்த குத்து பட்டவுடனே பைரவனின் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டு அவரது உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டு வழிந்தது. அதை பார்க்கும்போது அவர் கடுமையாக காயமடைந்தது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் இப்போது அந்த மாபெரும் அரக்கன் 3ஆம் அவதாரத்திற்கு சமமான சக்தியை பெற்றிருந்தான். இருப்பினும் இருளின் அடிமைகளின் சக்திகள் முழுமையாக அவனுக்குள் புகுந்தால் அவனும் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு அழிக்கப்படுவான். இருந்த போதிலும் அந்த கணத்தில் அரக்கர்களே மேலோங்கி இருந்தனர். அதே நேரத்தில் கடுமையான வலியில் இருந்த போதிலும் பைரவனின் கண்களில் இருந்த கொடிய ஒளி அப்படியே இருந்தது. உடனே அவர் தனது உடலில் இருந்த பல்லாயிரக்கணக்கான நாக முத்திரைகளை மீண்டும் ஒளிரச் செய்து ஒரு நாக கர்ஜனையை எழுப்பினார். பிறகு அந்த முத்திரைகளின் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த அரக்கனை தாக்க அவர் முன்னோக்கி பாய்ந்தார். ஏனெனில் இனி பின்வாங்க வழியில்லை என்பதை பைரவன் அறிந்திருந்தார். அதனால் மனித குலத்தை காப்பாற்ற எந்த விலையையும் கொடுத்தாவது இந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதே அவரது ஒரே முடிவாக மாறியிருந்தது.
அந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அரக்கன் உரக்க கர்ஜித்தபடி தன்னை நோக்கி பாய்ந்து வந்த பைரவனை கவனித்தான். அடுத்த கணமே அவன் வாயில் கருப்பு ரத்தம் பெருமளவில் திரளத் தொடங்கியது. பிறகு அந்த இரத்தம் உடனே கருப்பு ஒளியாக மாறி பெரும் சத்தத்துடன் அதிவேகமாக பைரவனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதல் நேரடியாக பட்டவுடன் பைரவன் மரண காயமடைந்து அனைவரின் கண்முன்னே வெகு தூரம் பின்னால் தூக்கி வீசப்பட்டார். அப்போது அவரது தோளில் ஒரு பெரிய வெட்டுக்காயம் தோன்றி அதிலிருந்து இரத்தம் இடைவிடாமல் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் பைரவனை இவ்வளவு கடுமையாக காயப்படுத்திய பிறகும் அந்த அரக்கன் நிற்கவில்லை. மீண்டும் அவன் வாயில் கருப்பு இரத்தம் திரண்டு அதுவும் கருப்பு ஒளியாக மாறத் தொடங்கியது. இந்த தாக்குதலில் பைரவன் சிக்கினால் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழப்பார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். இதை உணர்ந்த மனிதர்கள் கலக்கமடைந்தனர். பிறகு சக்தி வாய்ந்த வீரர்கள் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி அந்த அரக்கனின் தாக்குதலை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் தாக்குதல்கள் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அரக்கன் அவர்களின் தாக்குதல்களை பொருட்படுத்தாமல் முன்னேறி கொண்டே இருந்தான். அதனால் அவன் உடல் நடுங்கிய போதிலும் எந்த விலையையும் கொடுத்தாவது பைரவனை அழிக்க வேண்டும் என்ற உறுதி அவனிடம் தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரின் திகிலடைந்த பார்வைக்கு முன்னால் அவன் மீண்டும் பைரவனை நோக்கி மூர்க்கமாக தாக்கினான். அந்த நேரத்தில் பைரவன் இறக்கப் போகிறார் என்று அனைவரும் நினைத்த தருணத்தில் ஒரு உரத்த குரல் ஒலித்தது. அதோடு அந்த கருமையான கொடிய ஒளி பைரவனுக்கு முன்பு அப்படியே நின்றுவிட்டது. இதைக் கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள். உடனே அவர்கள் அனைவரும் பைரவனை நோக்கி பார்த்தனர். அப்போது அவருக்கு முன்னால் தனது கையை நீட்டி அந்த பயங்கரமான தாக்குதலை தடுத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அந்த மாபெரும் அரக்கனுக்கு முன்பு அந்த இளைஞன் ஒரு எறும்பை போல தோன்றினான். இருந்தாலும் மிக ஆபத்தான அந்த தாக்குதலை அவனால் தடுக்க முடிந்திருந்தது. உடனே பைரவனுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஒல்லியான இளைஞனை தீவிகாவும் பார்த்தாள். அவனை கண்டதும் அவளது முகம் அளவற்ற மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. பிறகு அவள் சத்தமாக, "சமரா, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க" என்று கத்தினாள். தீவிகா மட்டுமல்ல, அங்கிருந்த மனிதர்கள் அனைவரும் ஜெயசமரனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் கூட்டணியில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்த போதிலும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. மேலும் இந்த மாபெரும் அரக்கனின் வருகையால் நிலைமை மோசமடைந்திருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் மனிதர்களுடன் ஜெயசமரன் இருப்பது அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறியது. அதற்கு பிறகு ஜெயசமரன் தனக்கு பின்னால் நின்றிருந்த பைரவனை திரும்பி பார்த்து, "மூத்தவரே, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலையே?" என்று கேட்டார். அந்த நேரத்தில் பைரவனின் உடலிலிருந்து பச்சை ஒளி வெளிப்பட்டு அவர் மெதுவாக தனது மனித உருவத்திற்கு திரும்பினார். பின்னர் வாயில் இருந்த இரத்தத்தை துடைத்து கொண்டபடி சிறிய செயற்கையான புன்னகையுடன், "ஒரு வழியா உன்னோட பயிற்சியை முடிச்சிட்டு வெளியே வந்துட்ட போலையே" என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டு ஜெயசமரனும் புன்னகைத்தான். பின்னர், "இப்ப நீங்க ஓய்வெடுக்கலாம் மூத்த பைரவா. இனி இந்த அரக்கனை நான் பாத்துக்கிறேன்" என்றார். பைரவன் இதை கேட்டு கலங்கவில்லை. ஏனெனில் ஜெயசமரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை அவரால் தெளிவாக உணர முடிந்தது. அதனால் ஜெயசமரனின் பலம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதை நினைத்தபோது பைரவனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதோடு அவருக்கு ஜெயசமரனை முதலில் சந்தித்த தருணமும் நினைவுக்கு வந்தது. அப்போது ஜெயசமரன் 100 பேரரசுகளின் போரில் தனது திறமையை நிரூபித்த ஒரு சிறுவனாக மட்டுமே இருந்தான். அவனது திறமையையும் ஆர்வத்தையும் கண்டு பைரவன் அவனுக்கு புகழ்பெற்ற பண்டைய நாகப்போர் நுட்பத்தை கற்றுக் கொடுத்திருந்தான். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திறமையான சிறுவன் தன்னை விடவும் சக்தி வாய்ந்தவனாக மாறுவான் என்று பைரவன் கூட எதிர்பார்க்கவில்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் அந்த அரக்கனை கவனமாக பார்த்தபடி, அப்படின்னா இந்த அரக்கன் பல அரக்க மன்னர்கள் ஒன்னா சேர்ந்து உருவானவனா? இவன் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டான்தான். ஆனா இவன்கிட்ட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா பலம் வாய்ந்த அரக்கர்களை அழிக்கிறதுல தான் தனி சந்தோஷமே இருக்கு" என்றான். இதற்கிடையில் அந்த மாபெரும் அரக்கன் தனது கைகளில் கருப்பு சக்தியை மெதுவாக திரட்டத் தொடங்கினான். அதோடு அவனது கண்கள் இரக்கமின்றி ஜெயசமரனை நோக்கி முறைத்தன. அதற்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையுடன் அவன் தனது தாக்குதலை மேற்கொண்டான். அதனால் உடனே அவன் அரக்க சக்திகள் ஜெயசமரனை சூழ்ந்து கொள்ள தொடங்கின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவனை முழுவதுமாக சுற்றிய அந்த சக்திகள் எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கத் தொடங்கியதால் அவனுக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்பது போல தோன்றியது. பிறகு அந்த தாக்குதல்கள் வேகமாக ஜெயசமரனை நெருங்கிக் கொண்டிருந்த போது அந்த அரக்கன் தனது கைகளை இறுக்கி ஜெயசமரனின் உயிரையே பறிக்க முனைந்தான். அத்தியாயம் 2097. அந்த மாபெரும் அரக்கனின் தாக்குதல்கள் அவனை தொடுவதற்கு முன்பே ஜெயசமரன் தனது கைகளில் இருந்த சக்திகளை திரட்டி
திடீரென வட்டமாக சுழலத் தொடங்கினான். அவன் சுழன்ற அந்த கணத்தில் அந்த சக்திகள் எல்லா திசைகளிலும் பரவி அவனை சூழ்ந்திருந்த அரக்க சக்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தன. அதோடு அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்ட போது பல வெடிப்பு சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்க தொடங்கின. அதற்கு பிறகு ஜெயசமரன் புன்னகைத்தபடியே தனது கைகளில் ஒரு கருப்பு விதையை உருவாக்கினான். அந்த விதையில் பண்டைய பேரழிவு சக்திகள் மட்டுமல்லாமல் சுற்றியிருந்த எண்ணற்ற அரக்க சக்திகளும் அடங்கியிருந்தன. பிறகு ஜெயசமரனின் சைகையால் அந்த விதை கருப்பு ஒளியாக மாறி மெதுவாக முன்னோக்கி நகரத் தொடங்கியது. வானத்தில் பயணித்த அந்த ஒளி நேராக அரக்கனின் மார்பை தாக்கியது. அந்த மாபெரும் அரக்கனுடன் ஒப்பிடும்போது அந்த விதை மிகவும் சிறியதாகவும் பலவீனமாகவும் தோன்றியது. ஏனெனில் பைரவனின் உண்மையான நாக வடிவத்தின் தாக்குதலையும் அந்த அரக்கன் எளிதாக தாங்கியிருந்தான். இருந்தாலும் அந்த சிறிய விதை மிகுந்த வேகத்தில் இருந்ததால் அது நேராக அரக்கனின் உடலுக்குள் நுழைந்தது. விதை உடலுக்குள் நுழைந்தவுடன் அந்த அரக்கன் ஏதோ ஒன்றை உணர்ந்தாலும் உடனே சிரிக்கத் தொடங்கி, ஏய் முட்டாளே, எங்களோட அரக்க சக்திய வச்சே எங்களை தாக்க பாக்குறியா? எங்களோட சொந்த சக்திய வச்சு உன்னால எங்களை என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற? என்று சிரித்தான். விதை உள்ளே சென்ற பிறகும் எந்த மாற்றமும் தெரியாததால் அவன் சிரிப்பு மேலும் பெரிதானது. அதோடு அரக்க சக்திகள் உடலுக்குள் சேர்ந்து அவன் செலவழித்த சக்தியை மீண்டும் அதிகரித்தன. ஆனால் ஜெயசமரன் அவன் சிரிப்பை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவனும் மெதுவாக சிரித்து தனது கைகளை இறுக்கினான். ஜெயசமரன் கைகளை இறுக்கிய அந்த நொடியில் அரக்கனின் வெறித்தனமான சிரிப்பு திடீரென நின்றது. அதைத் தொடர்ந்து அவன் உடல் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் உடலிலிருந்து எண்ணற்ற ஒளி கீற்றுகள் வெளிப்படத் தொடங்கின. ஆனால் அந்த அரக்கன் தாங்க முடியாத வலியில் ஏய்! என்று அலறினான். அதோடு ஜெயசமரனின் விதைக்குள் அடங்கியிருந்த பண்டைய பேரழிவு சக்திகள் செயல்பட்டதால் அரக்கனின் உடலுக்குள் இருந்த சக்திகள் அதிவேகமாக சிதறத் தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அந்த மாபெரும் அரக்கன் பல பாகங்களாக பிரியத் தொடங்க அவனுடன் இணைந்திருந்த வீரர்கள் பலர் கருப்பு இரத்தத்தை கக்கியபடி தரையில் விழுந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த மாபெரும் உருவத்தை உருவாக்க ஒன்றிணைந்திருந்த அரக்க மன்னர்கள் ஜெயசமரனால் பலவந்தமாக பிரிக்கப்பட்டனர். வெளியே வந்தவுடனே அனைவரின் முகங்களிலும் சோர்வு தென்பட அவர்கள் பயத்துடன் ஜெயசமரனை நோக்கி பார்த்தனர். ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன்பே ஜெயசமரன் மீண்டும் அவர்களை தாக்கினான். அந்த கணத்தில் வானத்தில் ஒரு உக்கிரமான மின்னல் நாகம் உருவானது. அப்போது அதன் உடல் முழுவதும் அபாயகரமான மின்னல் கீற்றுகள் பரவி இருந்தன. பிறகு அந்த நாகம் திடீரென முன்னோக்கி பாய்ந்து அரக்க மன்னர்களை ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக அழித்தது. மின்னலின் வேகத்தில் நடந்த அந்த தாக்குதலால் அவர்களால் எதிர்க்க கூட முடியவில்லை. இதனால் இருளின் அடிமைகள் பலர் பீதியுடன் தப்பி ஓடத் தொடங்கினர். ஆனால் அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது கையை அசைத்தபோது அருகில் கருந்துளைகள் தோன்றின. அந்த கருந்துளையிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் இருளின் அடிமைகளின் அரக்க சக்திகளை உறிஞ்சி அவர்களை வேகமாக பலவீனப்படுத்தின. சில கணங்களுக்கு பிறகு அந்த அரக்க மன்னர்கள் அனைவரும் உயிரிழந்ததோடு பல அடிமைகளும் கடுமையாக பலவீனமடைந்திருந்தன. எஞ்சியிருந்த இருளின் அடிமைகள் இந்த காட்சியை கண்டு திகைத்து நின்றனர். பின்னர் ஜெயசமரன் போர்க்களத்தை நோக்கி பார்த்தபோது சற்று ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் அவன் இவ்வளவு பெரிய போரை காண்பது இதுவே முதல் முறை. மொத்தத்தில் அந்த இடத்தில் சுமார் 10 லட்சம் இருளின் அடிமைகள் இருந்தனர். அதே நேரத்தில் கூட்டணியின் வீரர்களின் எண்ணிக்கையும் அதற்கு குறையாது இருந்தது. சில நொடிகள் யோசித்த பிறகு ஜெயசமரன் வானத்தில் மின்னல்களை வரவழைக்க தொடங்கினான். அவற்றின் கர்ஜனை கேட்டவுடன் பலரின் முதுகிலும் நடுக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு இரக்கமற்ற குரலில் ஜெயசமரன் சத்தமாக, அரக்கர்களே, நீங்க எங்க உலகத்துக்குள்ள கால் வச்சிருக்கவே கூடாது. ஆனா வந்துட்டீங்க. அதனால சுத்திகரிக்கப்படுறதுக்கு தயாரா இருங்க. இது கடைசியா உங்களோட ஆன்மாக்களுக்காவது விடுதலையை தரும் என்றான். அதைத் தொடர்ந்து மேகங்களின் இடி முழு உடலையும் உலுக்கியது போல ஒலித்தது. அதே நேரத்தில் மேகங்கள் பெரிதாக வளரத் தொடங்க அவற்றுக்குள் எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் உருவாகின. அதோடு அந்த மின்னல்கள் அபாயகரமான சக்திகளால் நிரம்பியிருந்தன. பிறகு ஜெயசமரனின் சைகையால் அவை மேகங்களிலிருந்து மழை போல பொழியத் தொடங்கின. பண்டைய மின்னல் குறியீட்டிலிருந்து உருவான இந்த மின்னல்கள் போர்க்களத்தில் இருந்த அரக்கர்களை துல்லியமாக தாக்கின. அப்போது மின்னல் தாக்கிய இடமெல்லாம் இருளின் அடிமைகளின் உடல்கள் அழிக்கப்பட்டு மெதுவாக நீராவியாக மாறின. ஜெயசமரனின் தாக்குதல் மிகவும் அபாயகரமாக இருந்ததால் அரக்கர்களுக்கு அலறக்கூட நேரம் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் அரக்கப்படையின் எஞ்சியிருந்த வீரர்கள் பீதியடைந்து பின்வாங்கத் தொடங்கினர். தங்களின் சக்தி வாய்ந்த வீரர்களை இழந்ததால் அவர்களின் தைரியம் முற்றிலும் சிதைந்திருந்தது. அதோடு போரிடும் மன உறுதியும் குறைந்து போயிருந்தது. அரக்கர்களின் கண்களில் அந்த பயத்தை தெளிவாக கண்ட தீவிகா
தனது வீரர்களை முன்னேறும்படி கூச்சலிட்டாள். ஏனெனில் இந்த தருணமே அரக்கர்களை தாக்கி அழிக்க சரியான நேரம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். தீவிகாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் பல வீரர்கள் தங்கள் உடல்களில் சக்தியை சேகரித்து வேகமாக முன்னேறி அரக்கர்களை தாக்கி அழிக்க தொடங்கினர். அரக்கர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல என்பதால் இத்தகைய சூழ்நிலையிலும் பலர் தைரியமாக போரிட்டனர். இருந்தபோதிலும் அவர்கள் எவ்வளவு காலம் தாக்கு பிடித்தாலும் அரக்கர்கள் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அந்த உண்மையை உணர்ந்த அரக்கர்கள் பலர் வேகமாக கடலை நோக்கி ஓடினர். பிறகு சில நொடிகளில் அவர்கள் அனைவரும் கடலில் குதித்து தப்பிக்க முயன்றனர். அந்த இருளின் அடிமைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் இப்போது தப்பித்தால் எதிர்காலத்தில் பெரிய சிக்கலை உருவாக்குவார்கள். ஆனால் அந்த காட்சியை பார்த்த தீவிகா முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையுடன், கடல் படையினரே, இந்த அரக்கர்களை தப்பிக்க விட்டாதீங்க என்றாள். தீவிகா இதை சொன்னவுடன் கடலில் பெரும் அலைகள் எழுந்தன. அதே நேரத்தில் ஏராளமான வீரர்கள் கடலிலிருந்து தோன்றினர். அப்போது அவர்கள் அனைவரும் பெரிய கடல் உயிரினங்களின் மீது அமர்ந்திருந்தனர். பிறகு தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வலையை உருவாக்கினர். அதைத் தொடர்ந்து அந்த வலை விரைவாக பரவி தப்பிக்க முயன்ற அரக்கர்களை முற்றிலும் சுற்றி வளைத்தது. அதனால் அந்த அரக்கர்களின் தப்பித்தல் முற்றிலும் தடுக்கப்பட்டது. வானத்தில் நின்று கொண்டிருந்த ஜெயசமரன் இந்த காட்சியை அமைதியாக கவனித்தான். அப்போது அங்கே சிக்கிக் கொண்டிருந்த அரக்கப்படையை பார்த்தவுடன் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் தீவிகாவை பார்த்து புன்னகைத்தான். அதோடு கடலையே முழுமையாக தயாராக வைத்திருந்த தீவிகா உண்மையிலேயே ஒரு திறமையான வீராங்கனைதான் என்று அவன் உணர்ந்தான். மறுபுறம் ஜெயசமரனின் புன்னகையை கவனித்த தீவிகாவும் புன்னகையுடன் பதிலளித்தாள். இவ்வாறு அசுர கடலில் நடந்த இந்த அபாயகரமான போர் மெதுவாக முடிவுக்கு வந்து மனிதர்கள் இதில் வெற்றி பெற்றனர். இனி அவர்களுக்கு மீதம் இருந்தது மிருகங்களின் பிரதேசத்தையும் மேற்கு பகுதியையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மட்டுமே. அந்த இலக்கை அடைந்த பிறகே கருங்கோன் சேனை குழுவுடன் இறுதி மோதலில் ஈடுபட முடியும் என்பதும் தெளிவாக இருந்தது. இதற்கிடையில் அந்த போர்க்களத்திலிருந்து வெகு தொலைவில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளின் எல்லையில் ஒரு மிக உயரமான மலை நின்று கொண்டிருந்தது. அந்த மலை முழுவதும் பனியால் சூழப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் ஜரீனா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் வழக்கமாக அசையாமல் தியானத்தில் இருப்பாள். ஆனால் ஏதோ ஒன்றை உணர்ந்தவுடன் அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். பின்னர் அமைதியான குரலில், அவன் பயிற்சியை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டானா என்று கேட்டாள். அப்போது அவளது கண்கள் அசுர கடலை நோக்கி திரும்பி இருந்தன. ஏனெனில் அங்குதான் அவள் அந்த பரிச்சயமான உணர்வை உணர்ந்திருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் அசுர கடலில் மீதமிருந்த இருளின் அடிமைகளை முழுமையாக அழிக்க மனிதர்களுக்கு 5 நாட்கள் பிடித்தன. அதற்கு காரணம் அரக்கர்களின் எண்ணிக்கை அளவிட முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. அதனால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகே அசுர கடல் முழுமையாக அரக்கர்கள் இல்லாத பகுதியாக மாறியது. இருந்தபோதிலும் போர் முடிந்தவுடனும் படைக்கு ஓய்வு அளிக்கப்படவில்லை. உடனடியாக தீவிகா முழு படையையும் 2 பிரிவுகளாக பிரித்தாள். ஒரு பிரிவு மிருகங்களின் பிரதேசத்தை நோக்கி செல்ல வேண்டும், மற்றொரு பிரிவு மேற்கு பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஏனெனில் மற்ற 2 பகுதிகளில் இருந்த அரக்கர்களை அழித்த பிறகே மேற்கு பகுதியின் ஆழத்தில் இருந்த கருங்கோன் சேனை குழுவை அடைய முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. பிறகு ஒரு கணம் யோசித்த ஜெயசமரன் பாதி படையை தன்னுடன் அழைத்து கொண்டு மேற்கு எல்லையை நோக்கி நகர்ந்தான். அதற்கு காரணம் ஜரீனாவும் மற்ற மகாஞானிகளும் நிலைமையை மதிப்பிடுவதற்காக அங்கு சென்று கொண்டிருந்தனர். அதனால் அங்கே எதிர்பாராத சிரமங்கள் உருவாகும் வாய்ப்பு இருந்ததால் ஜெயசமரன் விரைவாக அங்கு சென்றால் அது அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று அவன் எண்ணினான். இதற்கிடையில் தீவிகா எஞ்சியிருந்த படையுடன் மிருகங்களின் பிரதேசத்தை நோக்கி நகரத் தொடங்கினாள். ஏனெனில் கருங்கோன் சேனை குழுவை அடைய இருந்த தடைகளை விரைவாக நீக்க வேண்டும் என்பதே அவளது நோக்கமாக இருந்தது. அதற்காக அங்கு நடைபெறும் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தாள். பின்னர் இருவரும் அவர்களின் படைகளுடன் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றனர். இதற்கிடையில் தெற்கு பகுதியை ஒட்டியிருந்த கிழக்கு எல்லையில் மனிதர்களின் 3ஆம் கூட்டணியின் படைகள் திரண்டிருந்தன. இந்த பகுதிக்கு பின்னால் சுமார் 100 மைல் தொலைவில் அபாயகரமான அரக்கர்கள் முகாமிட்டிருந்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளை அடைய விரும்பும் எவரும் முதலில் இந்த பகுதியை கடக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த இடத்தின் முன்னணியில் கருப்பு உடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை நெருக்கமாக பார்த்தபோது அவள் ஜெயசமரனின் சகோதரி வித்யா என்பது தெளிவாக தெரிந்தது. வித்யா போர்க்களத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் விதமாக சுற்றிலும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அருகில் ஆரண்யாவும் நின்றிருந்தாள். அவளும் அதே போல நிலைமையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென ஏதோ ஒன்றை உணர்ந்த வித்யா தனது பார்வையை மாற்றிய போது அங்கே பரிமாணம் மங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த இடத்திலிருந்து ஏராளமான வீரர்கள் வெளிவரத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் அளவற்ற சக்திகளை கொண்டிருந்தனர்.
அதனால் அருகில் இருந்த வீரர்கள் பீதியடைந்து அபாய ஒலி எழுப்ப தயாரான போது ஆரண்யா உடனே முன்னே வந்து, யாரும் பதட்டப்பட வேண்டாம், இவங்க எல்லாரும் நம்ம கூட்டாளிகள் தான், அசுர கடல் கூட்டணியிலிருந்து நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க என்றாள். அதை கேட்டவுடன் அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதோடு அசுர கடலில் நடந்த போரில் மனிதர்கள் இறுதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். பிறகு அனைவரின் பார்வையும் ஜெயசமரன் மீது விழுந்தது. அது அவர்களின் மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்தது. அப்போது ஆரண்யாவின் முகத்திலும் ஒரு லேசான ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் அவள் அதை விரைவாக கட்டுப்படுத்தி கொண்டாள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அசுர கடல் கூட்டணியின் வீரர்கள் கீழே இறங்கி மற்ற மனிதர்களுடன் இணைந்தனர். அந்த வீரர்களின் முன்னணியில் ஜெயசமரன் இருந்தான். அங்கே அவனை கண்டதும் வித்யா மகிழ்ச்சியுடன் முன்னேறி வந்து புன்னகையுடன் அவனை அணைத்துக் கொண்டாள். அந்த தருணத்தில் ஜெயசமரனின் பார்வை ஆரண்யாவை நோக்கி திரும்பியது. பின்னர் அவன், இங்க நிலைமை எப்படி இருக்கு என்று கேட்டான். அதை கேட்டவுடன் வித்யா அமைதியாக, அண்ணா, இந்த பகுதியோட கூட்டணி இப்போ இந்த அரக்கப்படைக்கு முன்னாடி அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. உனக்கு தெரியுமான்னு தெரியல, மற்ற 2 கூட்டணிகளோட ஒப்பிடும்போது இந்த 4 பகுதிகளோட கூட்டணி தான் பலத்துல ரொம்ப கம்மி. அதனாலதான் எங்களால இன்னும் இந்த அரக்கர்களை அடக்க முடியல என்றாள். வித்யா அங்குள்ள நிலைமையை ஜெயசமரனிடம் விளக்கிய போது அவன் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் 4 பகுதியில் மேற்கு பகுதி முழுவதும் கருங்கோன் சேனை குழுவால் கைப்பற்றப்பட்டிருந்தது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் 4 பகுதிகளின் கூட்டணி அரக்கப்படையை தோற்கடிப்பதில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டது என்பது இயல்பாகவே புரிந்திருந்தது. உண்மையில் வித்யாவும் மற்ற மனிதர்களும் இதுவரை இந்த போரில் தப்பி பிழைத்ததே ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதப்பட்டது. அதன்பின் ஜெயசமரன் ஒரு சிறிய புன்னகையுடன், பரவாயில்ல, நான் அசுரக்கடல் கூட்டணியிலிருந்து பாதிக்கும் மேற்பட்ட வீரர்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அரக்கப்படையை நம்மால கண்டிப்பா அழிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட வித்யா தலையசைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஏனெனில் இந்த உதவி தங்களுக்கு மிகவும் அவசியமானது என்றும் இதனால் மனிதர்களின் நிலைமை மேம்படும் என்றும் அவள் உணர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஆரண்யாவை கவனித்த போது அவள் மிகவும் மாறிவிட்டதை உணர்ந்தாள். உண்மையில் அவள் உடலில் எந்த சக்தியையும் அவனால் உணர முடியவில்லை. இதை உணர்ந்த அவன் அவளிடம் சென்றபோது ஆரண்யா அமைதியாக, என்னோட எந்த சக்தியையும் உணர வேண்டிய அவசியம் இல்ல சமரா, ஏன்னா நான் என்னோட எல்லா சக்திகளையும் துறந்துட்டேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் ஆச்சரியத்தோடு, எல்லாத்தையும் துறந்துட்டியா? உண்மையிலேயே உன்னோட சக்திகளை நீ துறந்துட்டியா? அப்போ இப்ப நீ வெறும் ஒரு சாதாரண மனுஷிதானா என்று கேட்டான். ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலையை கண்ட ஆரண்யா தனது கையை நீட்டி பண்டைய வேட்டை போர் நுட்பத்தின் சக்திகளை அவனுக்குள் செலுத்த தொடங்கினாள். அப்போது அவனுக்குள் ஒரு மர்மமான மற்றும் வலிமையான சக்தி உருவாவதை அவனால் உணர முடிந்தது. அதை உணர்ந்த ஜெயசமரன் இன்னும் வியப்பு குறையாமல், இதெல்லாம் வேட்டை போர் நுட்பத்திலிருந்து கிடைச்ச சக்திகள், அப்படின்னா நீ உன்னோட எல்லா சக்திகளையும் விடலையா என்று கேட்டான். அதற்கு ஆரண்யா, ஆமா சமரா, நீ சொல்றது சரிதான். நான் ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். வெறும் உள் வெளி சக்திகள் மேல மட்டும் கவனம் செலுத்தாம இந்த வேட்டை போர் நுட்ப சக்திகள் மேல முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இதனால என்னால முன்ன விட இன்னும் சிறப்பா இதை பயன்படுத்த முடியுது. உண்மையை சொன்னா இதோட உச்சகட்ட சக்திகள் இப்போ எந்த அளவுக்கு பலமா இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஆனா முன்ன இருந்ததை விட இது இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்குதுன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது என்று விளக்கினாள். இந்த விளக்கத்தை கேட்ட ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். ஏனெனில் வெளி சக்திகளிலும் உள் சக்திகளிலும் பயிற்சி செய்யாமல் சக்தி வாய்ந்தவனாக மாறுவதற்கு வேறு வழி இருக்கிறது என்பது அவனுக்கு புதிதாக தோன்றியது. வேட்டை போர் நுட்பத்தின் சக்திகள் ஒருவரை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அவற்றை பயன்படுத்த முடிவது மிகச்சிலருக்கே சாத்தியம் என்ற உண்மையும் அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால்தான் ஆரண்யா இந்த பாதையை தேர்ந்தெடுத்தது அவனுக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. அவள் வேட்டை போர் நுட்பத்தில் கவனம் செலுத்த விரும்பியிருந்தால் அதற்காக தனது சக்திகளை முழுமையாக துறக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை கவனித்த ஆரண்யா மெதுவாக, சமரா, ஒரே நேரத்துல 3 இடத்துல பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்தை கவனிக்க முடியாம போகும். நான் உண்மையாவே அந்த வேட்டை போர் நுட்ப சக்திகள் மேல பயிற்சி பண்ணணும்னா மத்த சக்திகளை விட்டு கொடுத்துதான் ஆகணும். சரி, அதை விட இந்த அசுரக்கடல் அசுரப்படையை என்கிட்டயும் வித்யா கிட்டையும் ஒப்படைச்சிடு. நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த அரக்கப்படையை அழிச்சிடுறோம். ஆனா நீ நீ போய் அவளை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு நிமிடம் ஆச்சரியம் அடைந்தான். பிறகு அவன் உடனே, நான் அவளை பார்க்கணுமா? நீ என்ன சொல்ற? நீ ஜரினாவை பத்தி தான் பேசுறியா? அவளுக்கு என்னாச்சு என்று கேட்டா. அத்தியாயம் 2098.
ஆரண்யாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை தோன்றியது. அவன் உடனே தலையசைத்து அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவன் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனான். அவன் மறைவதை ஆரண்யா அமைதியாக கவனித்தாள். மறுபுறம் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகள் சந்திக்கும் இடத்திலிருந்து 100 கல் தொலைவில் கருங்கோன் சேனை பகுதி அமைந்திருந்தது. அதன் எல்லைக்கு அருகில் இருந்த ஒரு குன்றின் மீது சிலர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களுடைய சக்திகள் மிகவும் அபாயகரமானவையாக இருந்தன. நெடுங்காலத்திற்கு முன்பு குறியீடுகளின் மூதாதையர் தனது உயிரை தியாகம் செய்தபோது அந்த தியாகத்தின் மூலமே இந்த உலகம் காப்பாற்றப்பட்டது. அதனால் குறியீடுகளின் மூதாதையரின் சீடர்களும் இந்த உலகத்தை காப்பாற்ற அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தனர். அந்த இடத்தில் மலையின் உச்சியில் ஜரீனா கண்கள் அகல விரிந்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் அவளை பார்த்து புன்னகைகளை பரிமாறிக்கொண்டனர். ஜெயசமரன் தனது பயிற்சியை முடித்துவிட்டு வந்ததை உணர்ந்ததிலிருந்து ஜரீனாவின் கவனம் சிதறியிருந்தது. அந்த நேரத்தில் அக்னி மகாஞானி அமைதியாக, அசுரக்கடல் இப்போ ஓரளவுக்கு அமைதியாயிடுச்சு. தீவிகா இந்த கூட்டணியோட படையில பாதிய கூட்டிக்கிட்டு மிருகங்களின் பிரதேசத்துக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். மீதி இருக்கிற படைய சமரன் இந்த 4 பகுதிகளுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் என்றார். ஜெயசமரனின் பெயரை கேட்டதும் ஜரீனா ஒரு கணம் அக்னி மகாஞானியை நோக்கி பார்த்தாள். அதன் பின்னர் இருள் மகாஞானி தனது பார்வையை மேற்கு பக்கம் திருப்பி, அந்த மிருகங்களின் பிரதேசத்திலையும் இந்த 4 பகுதிகளிலையும் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருங்கோன் சேனை பகுதிக்குள்ள இருக்கிற அரக்கப்படைக்கு ஒரு பெரிய அடி விழும். அதுக்கப்புறம் நம்மால மேற்கு பக்கமா போய் தாக்க முடியும். இப்போ அந்த அரக்கர்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அங்க ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி நிலவுது என்றாள். கருங்கோன் சேனை நீண்ட நேரமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மின்னல் மகாஞானியும் மற்றவர்களும் அவள் சொன்னதை கேட்டு அமைதியாக தலையசைத்தனர். அதே நேரத்தில் மனிதர்கள் 3 இடங்களில் அவர்களின் அரக்கப்படைகளை அழித்துக் கொண்டிருப்பதையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். கருங்கோன் சேனை மிகவும் தந்திரமானது என்பதால் அவர்கள் தங்கள் படைகளை இவ்வளவு எளிதாக பலியிட மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இதனால் அவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு சதி திட்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் உருவானது. ஆனால் அந்த சதி திட்டம் என்னவென்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் ஜரீனாவின் கண்கள் தாக்கும் நோக்கத்துடன் மின்னின. பிறகு ஒரு கணம் கழித்து அவள் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு, அவங்களோட அடிவேரையும் அழிக்க நாம தயாராகணும் என்றாள். இதை கேட்டதும் அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் சற்று திகைத்தனர். இருந்தாலும் அவர்கள் விரைவாக அதற்கு சம்மதமாக தலையசைத்தனர். அதன் பின்னர் இருள் மகாஞானி உடனடியாக தனது இருக்கையிலிருந்து எழுந்து நிற்க மற்றவர்களும் தயாராக தொடங்கினர். ஆனால் அதே நேரத்தில் இருள் மகாஞானி ஏதோ ஒன்றை உணர்ந்தாள். பிறகு அவள் ஜரீனாவை அணுகி மெல்லிய குரலில், இப்போதைக்கு நம்மால போக முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றாள். அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் அதையே உணர்ந்தனர். அதன் பின் அனைவரும் ஒரே நேரத்தில் பரிமாணம் மங்கத் தொடங்கிய திசையை நோக்கி பார்த்தனர். அந்த மங்கலான பகுதியிலிருந்து ஒரு இளைஞன் தோன்றினான். அந்த பரிச்சயமான சக்திகளை உணர்ந்த ஜரீனாவின் கண்களில் திடீரென கலக்கம் தோன்றியது. ஜெயசமரன் அந்த மங்கலான பகுதியிலிருந்து வெளிவந்தவுடன் அனைத்து மகாஞானிகளையும் பார்த்து, அப்படின்னா நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா என்று கேட்டான். இதை கேட்டதும் மகாஞானிகள் அனைவரும் அவனை நோக்கி பார்த்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் சிறிய ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் அவர்கள், நீ திரிலோக நிலை அடைகிறதுல வெற்றி அடைஞ்சிட்டியா என்று கேட்டனர். அவர்களின் குரல்களில் இருந்த ஆச்சரியம் தெளிவாக கேட்டது. ஏனெனில் திரிலோக நிலையை அடைவது எவ்வளவு கடினம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மையில் அவர்களாலேயே அந்த நிலையை அடைய முடியவில்லை. ஆனால் ஜெயசமரன் தன்னிடமிருந்த சக்திகளின் மூலம் அந்த நிலையை அடைந்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாஞானிகள் ஆச்சரியப்படுவது இயல்பாகவே இருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தபடி முன்னே வந்து ஜரீனாவை உற்று பார்த்தான். பின்னர் இருள் மகாஞானி மற்றவர்களுடன் புறப்பட தயாரான போது கையசைத்து விட்டு, சமரா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு நான் நினைக்கிறேன் என்றாள். அதன் பின்னர் அனைவரும் அங்கிருந்து விலகினர். அவர்கள் சென்ற பிறகு ஜெயசமரனும் ஜரீனாவும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஜெயசமரன் மெதுவாக அவளிடம் நடந்து சென்றான். அப்போது அவள் முகத்தில் இருந்த கலக்கத்தை கவனித்த போது, என்னாச்சு ஜரீனா? நான் திரிலோக நிலை அடைஞ்சதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எல்லாம் சரியா இருக்கா? நீ நீ பாக்குறதுக்கு கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுற என்றான். ஆனால் ஜரீனா உடனே பதிலளிக்கவில்லை. அவள் அமைதியாக ஜெயசமரனையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் ஒரு பெருமூச்சுடன்
முற்றிலும் பனியாக மாறியிருந்த தனது மணிக்கட்டை அவனுக்கு காட்டினாள். அவள் மணிக்கட்டை பார்த்த ஜெயசமரன் அதை மென்மையாக தொட்டான். அந்த கணத்தில் அவனுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவன் கையில் மெல்லிய பனிக்கட்டி படலம் உருவாக தொடங்கியது. இதை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தில் லேசான கோபம் படர்ந்தது. பிறகு அவன் உடனே, இதெல்லாம் என்ன ஜரீனா? அந்த பண்டைய குருகுலத்தை திறந்ததுனாலதான் இதெல்லாம் நடக்குதா? இத பத்தி என்கிட்ட முன்னாடியே நீ ஏன் சொல்லல? குருகுலத்தை திறந்தா இப்படிதான் ஆகும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட எல்லாம் சரியாயிடும்னு பொய் சொல்லியிருக்க. நீ என்னை ஏமாத்திட்ட ஜரீனா என்றான். இதை கேட்ட ஜரீனா தனது மௌனத்தை கலைத்து, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ அந்த பண்டைய குருகுலத்துக்கு பயிற்சி எடுக்க போயிருப்பியா? உண்மையை சொல்லணும்னா எனக்காக தான் நான் அந்த குருகுலத்தை திறந்தேன். ஒருவேளை அது திறக்கப்படாம இருந்திருந்தா அசுர கடல்ல இருந்து இவ்வளவு வீரர்கள் பலசாலிகளா திரும்பி வந்திருக்க முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல 3 பிரதேசங்களையும் சேர்த்து எத்தனை மனித வீரர்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை நாம இந்த போர்ல தோத்து கூட போயிருப்போம். சரி, நீயே சொல்லு. அந்த கருங்கோன் சேனை குழு மனிதர்களை இவ்வளவு சுலபமா அழிச்சிட்டு போறத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் கோபமாக, நீதான் இந்த உலகத்தோட மீட்பர்னு உனக்கு யார் சொன்னது? உன்னையே அழிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு உன்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா? சரி, உனக்கு மீட்பர் ஆகுறதுல அவ்வளவு ஆசைனா தாராளமா ஆயிக்கோ. இன்னையில இருந்து நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை என்றான். இதை கேட்டு ஜரீனாவின் முகத்திலும் லேசான கோபம் தோன்றியது. அவள் அதற்கு பதிலாக, உனக்கு கவலை இல்லைன்னா ஏன் என்கிட்ட இவ்வளவு பேசுற? உண்மையை சொன்னா மனித குலத்தை காப்பாத்துற முயற்சியில நான் செத்து போனா கூட எனக்கு கவலை இல்லை. அதனால அது உனக்கும் ஒரு பிரச்சனையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவேசமாக சொன்னாள். இதை சொல்லும்போது ஜரீனாவின் உடல் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. பிறகு அவள் திரும்பி நின்று அமைதியாக அழத் தொடங்கினாள். அந்த நிலையை பார்த்த ஜெயசமரனின் மனம் கனத்தது. அவன் மெதுவாக அவளை தொட முயன்றான். ஆனால் ஜரீனா உடனே அவனது கையை தள்ளிவிட்டாள். இருந்தாலும் ஜெயசமரன் அவளை அணைத்து கொண்டான். ஜரீனா அவனது பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று தொடர்ந்து போராடினாள். ஆனாலும் ஜெயசமரன் அவளை விடவில்லை. இறுதியில் அவளை அணைத்தபடியே மெதுவான குரலில், ஜரீனா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுலதான் என்னோட சந்தோஷமே இருக்கு என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜரீனா கண்ணீருடன் தனது கோபத்தை அடக்க முயன்றாள். பின்னர் மெதுவாக, சமரா, நான் உன்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கல. ஆனா உன்னை உள்ள அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்றாள். அவளது குரலில் இருந்த வருத்தம் தெளிவாக கேட்டது. அதோடு ஜரீனாவுக்கு இருந்த பொறுப்புகள் எவ்வளவு பெரியவை என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அந்த உணர்வு அவனை மனமுடைந்து போகச் செய்தது. அதே நேரத்தில் அவன் நம்பிக்கையுடன், உனக்கு எதுவுமே ஆகாம நான் பார்த்துப்பேன் ஜரீனா, கவலைப்படாத என்றான். அதை கேட்ட ஜரீனா கண்களை மூடியபடி மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் கண்களை திறந்து ஜெயசமரனை பார்த்தாள். ஆனால் அந்த புன்னகையின் கீழ் ஒரு விசித்திரமான வருத்தத்தின் சாயல் மறைந்திருந்தது. அவள் மெதுவாக தனக்குள்ளேயே, உன்னோட வார்த்தைகளை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது சமரா. இந்த ஆறுதலுக்கு முன்னாடி அடுத்து என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாவே இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டாள். அவர்கள் அப்படியே நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் அமைதியாக அணைத்து கொண்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. பின்னர் ஜரீனா மெதுவாக அவனை பின்னுக்கு தள்ளினாள். அதன் பின் அமைதியாக, இப்போ நம்ம போருக்கு தயாராகணும் சமரா. அந்த ஆன்மாவை நம்ம வரவழைக்க வேண்டிய நேரம் இது. ஜீவமரண அக்காவை பத்தி இப்போதைக்கு எந்த தகவலும் இல்லை. ஆனா அவங்க மறுபிறவி எடுத்திருக்காங்கிறத என்னால கண்டிப்பா உணர முடியுது. மற்ற 2 பகுதிகளும் அரக்கர்களோட பிடியிலிருந்து மீட்கப்பட்ட உடனே கருங்கோன் சேனையுடனான நம்ம போர் தொடங்கிடும். அதனால அந்த பெரிய போருக்கு முன்னாடி எப்படியாவது எங்க மூத்த அக்காவை நாம இங்க வர வைக்கணும் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் சற்று ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டபடி, மூத்த அக்கான்னு நீ யார் சொல்ற? சரி, அந்த ஜீவமரண மகாஞானியை தான் நீ அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க நிஜமாவே உயிரோட தான் இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்களை இப்படி வலுக்கட்டாயமா வரவழைக்கிறது அவங்களோட மறுபிறவிக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்காதா என்று கேட்டார். ஜெயசமரனின் கேள்விக்கு ஜரீனா அமைதியாக, பிறப்பையும் இறப்பையும் கட்டுப்படுத்துற ஆற்றலும் தகுதியும் எங்க அக்காவுக்கு இருக்குது. அதனால மகாஞானிகளான எங்க எல்லாரையும் விட ஒருத்தரால சாகவே முடியாதுன்னா அது அவங்கதான். அவங்க தன்னோட ஆன்மாவை வேறு ஒரு உடம்புக்கு மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க வெற்றிகரமா மறுபிறவி எடுத்திருக்கிறதுனால அவங்களோட உடம்பையும் ஆன்மாவையும் நாம இங்க கொண்டு வந்துருவோம். ஆனா அவங்களை இங்க வரவழைக்கிற அந்த நேரத்துல எங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படும் சமரா என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஏனெனில் உலகின் மாபெரும் போர் மீண்டும் தொடங்கவிருந்தது.
அந்த நேரத்தில் 8 மகாஞானிகளில் ஒருவரான ஜீவ மரண மகாஞானியின் இருப்பு மிகவும் முக்கியமானது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதோடு அது மனித இனத்தின் வெற்றி வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அதன் பின் ஜரீனா தனது கையை மெதுவாக அசைத்தாள். உடனே அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் மீண்டும் தோன்றினர். அவர்கள் வந்ததும் ஜரீனா அமைதியான குரலில், சரி, ஆரம்பிக்கலாம். நம்ம மூத்த அக்காவை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். இதை கேட்டதும் அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் உடனடியாக சம்மதித்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் மெதுவாக காற்றில் மிதக்கத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் மகாஞானிகள் தங்கள் உடல்களிலிருந்து அளவற்ற சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அதே நேரத்தில் ஜரீனாவும் மற்றவர்களும் ஓரமாக அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜரீனா இருள் மகாஞானியை நோக்கி சைகை காட்டினாள். அந்த சைகையை பார்த்தவுடன் அனைத்து சக்திகளின் மையத்திலிருந்து திடீரென கருப்பு வெள்ளை ஒளி தோன்றியது. அந்த ஒளியை உற்று பார்த்தபோது அதன் உள்ளே ஒரு சிறிய கருப்பு முடி தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த முடியிலிருந்து விசித்திரமான சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. பின்னர் அனைத்து மகாஞானிகளும் தங்கள் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தனர். அந்த கணத்தில் கருப்பு முடி மெதுவாக ஒளிரத் தொடங்கி அதிலிருந்து ஒரு மர்மமான சக்தி அலை தோன்றி மறைந்தது. அதை பார்த்ததும் அங்கிருந்த முழு சூழலும் அமைதியாக மாறியது. அதோடு மகாஞானிகள் அசைவின்றி இருந்தனர். ஜெயசமரன் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். எதுவும் தவறாக நடைபெறவில்லை என்பதை அவன் உணர்ந்ததும் அவன் மலையின் மீது அமைதியாக அமர்ந்தான். ஏனெனில் இந்த செயலில் காத்திருப்பு அவசியம் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். காத்திருப்பு முடிந்தவுடன் ஜீவ மரண மகாஞானி வருவாள் என்று அவன் நம்பினான். அதே நேரத்தில் ஜெயசமரனும் அந்த மகாஞானியை காண ஆவலுடன் காத்திருந்தான். அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. 1 நாள், 2 நாள் என நாட்கள் கடந்தன. 10 நாட்கள் முழுவதும் ஜெயசமரன் அந்த மலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆனால் ஜரீனாவும் மற்ற மகாஞானிகளும் இன்னும் தியானத்திலிருந்து எழவில்லை. அதை பார்க்கும்போது ஜீவ மரண மகாஞானியை வரவழைப்பது எளிதான காரியம் அல்ல என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் அந்த 10 நாட்களில் மிருகங்களின் பிரதேசமும் மற்ற பகுதிகளும் கொந்தளிப்பில் மூழ்கியிருந்தன. ஆனால் அசுர கடலின் படைகள் வந்து சேர்ந்ததால் மனிதர்களின் பலம் கணிசமாக அதிகரித்தது. அதன் விளைவாக மனிதர்கள் மெதுவாக அரக்கர்களை ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். அதோடு உலகம் முழுவதும் போரின் தீவிரமும் அதிகரித்தது. இருதரப்பு வீரர்களும் இடைவிடாமல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். பிறகு அந்த போராட்டம் மெதுவாக இரத்த களரியாக மாறியது. அதனால் போரின் கொடூரம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அரக்கர்களின் இருப்பிடங்களில் இருந்த படைகள் வலிமை மிக்கதாக இருந்த போதிலும் அவர்களுக்கு ஆதரவாக மற்ற அரக்க படைகள் வரவில்லை. இதனால் காலம் நகர்ந்தபோது அவர்களின் நிலை மெதுவாக பலவீனமடைந்தது. இறுதியில் 10 நாட்களுக்குள் 4 பகுதிகளிலும் இருந்த அரக்கர்கள் போரில் முழுமையாக தோற்றனர். மிருகங்களின் பிரதேசத்தில் இருந்த அரக்கர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் 3 கூட்டணிகளின் படைகளும் ஒன்றிணைந்து அவர்கள் மேற்கு பகுதியை நோக்கி மெதுவாக முன்னேறத் தொடங்கினர். ஏனெனில் அங்குதான் மிகவும் அபாயகரமான இறுதி போர் அவர்களுக்காக காத்திருந்தது. இதற்கிடையில் மேற்கு எல்லையில் 3 கூட்டணிகளின் படைகள் நெருங்கி வருவதை ஜெயசமரன் உணர்ந்து மெதுவாக கண்களை திறந்தான். அப்போது அவன் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. பின்னர் அமைதியான குரலில், அப்படின்னா நாம அந்த கருங்கோன் சேனை மேல தாக்குதல் நடத்துறதுக்கான நேரம் கடைசியா வந்துருச்சா என்று கேட்டான். அத்தியாயம் 2099. ஒரு பெரிய மற்றும் அபாயகரமான புயலுக்கு முன் நிலவும் அமைதியைப் போல ஜெயசமரனை சுற்றி விசித்திரமான அமைதி நிலவியது. இந்த முறை அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. கடந்த போரை வென்று தந்த குறியீடுகளின் மூதாதையரை போன்ற வலிமைமிக்க வீரன் அவர்களுடன் இல்லை. அதனால் இந்த முறை அக்னி சரித்த மனிதர்கள் முழு உலகையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்தது. இதை நினைத்து ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் மகாஞானிகள் அனைவருக்கும் மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு ஒளியை நோக்கி தனது கவனத்தை திருப்பினான். அதோடு ஜீவ மரண மகாஞானியை இங்கே கொண்டு வர முயற்சி தொடங்கப்பட்டு இன்றோடு 15வது நாள் முடிந்தது. இருந்தாலும் அந்த மகாஞானி இன்னும் வந்து சேரவில்லை. இது ஜெயசமரனை சற்று கவலையடையச் செய்தது. ஆனால் அவன் இதயத்தில் கலக்கம் எழுந்த அதே தருணத்தில் வானத்தின் ஒரு பகுதியில் திடீரென பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி மர்மமானதாகவும் சாதாரண மனிதன் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத அபாயகரமான சக்திகளால் நிரம்பியதாகவும் இருந்தது. ஜெயசமரன் அதை தெளிவாக உணர்ந்தான். ஏனெனில் அவன் இப்போது திரிலோக தாந்திரிகனாக மாறியிருந்தான். அதே தருணத்தில் ஜரீனாவும் மற்ற மகாஞானிகளும் அந்த சக்தியை உணர்ந்தனர். பிறகு அவர்கள் உடனடியாக தங்கள் கண்களை திறந்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் சிறிய கலக்கம் தோன்றியது.
ஏனெனில் இந்த ஒளியில் ஜீவ மரண மகாஞானி தோன்றவில்லை என்றால் தங்கள் முயற்சி தோல்வியடைந்ததாகும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் ஜீவமரண மகாஞானி இல்லாமல் இந்த போரில் நுழைவது தோல்வியை வரவேற்பதற்கு சமமானது. பின்னர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன், இனி இந்த ஒளிக்குள்ள இருந்து ஜீவமரண மகாஞானி வெளிப்படுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் என்றாள். அதே நேரத்தில் மேற்கு வானத்தில் அந்த மர்மமான ஒளி பிரகாசிக்க தொடங்கிய போது கிழக்கு பகுதியின் பூவந்தி பகுதியில் திடீரென பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் அந்த ஒளி அங்கும் தென்பட்டது. அதோடு அது நகரத்தின் மையத்தில் இருந்த உயரமான கட்டிடத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த கட்டிடத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண் மெதுவாக புன்னகைத்தபடி ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சில நொடிகளில் அவள் ஏதோ ஒன்றை உணர்ந்து உடனே வானத்தை நோக்கி திரும்பினாள். அங்கே நகர்ந்து கொண்டிருந்த அந்த ஒளியை அவள் உற்று பார்த்தாள். அந்த ஒளியை கண்டதும் அவளது முகம் முற்றிலும் மாறியது. பின்னர் அவள் மெதுவாக, இந்த ஒளி அப்படின்னா இதோட அர்த்தம் என்றாள். அந்த முணுமுணுப்பு அங்கேயே நின்றது. பிறகு திடீரென்று அவள் தனது தலையை பிடித்துக் கொண்டு அலறினாள். அதே நேரத்தில் அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு சக்தி விழித்தெழுவது போல உணர்ந்தாள். உடனே ஒரு கடுமையான வலி அவளது உடலை ஆட்கொண்டது. அடுத்த கணம் அவளது மனதிற்குள் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது போல உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து மிகவும் ஆபத்தான சக்திகள் அவளது உடலிலிருந்து வெளியேறி வானம் முழுவதும் பரவத் தொடங்கின. அந்த சக்தியால் வானமே மறைந்து போனது. அந்த நேரத்தில் மங்கலான வானத்தில் எண்ணற்ற மேகங்கள் தோன்றின. அவற்றில் பாதி கருப்பாகவும் மீதமுள்ளவை வெண்மையாகவும் இருந்தன. பிறகு அந்த மேகங்கள் ஏதோ ஒரு இயற்கை பேரிடருக்கான அறிகுறியைப் போல இடி முழக்கத்துடன் கர்ஜித்தன. அப்போது அவை பிறப்பு மற்றும் இறப்பின் சக்தியால் நிறைந்திருந்தன. அந்த தருணத்தில் நகரத்தின் மறுபுறத்திலிருந்து ஒரு ஒளி வேகமாக அந்த கட்டிடத்தின் மீது பாய்ந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் நிலையை கண்டு கவலையடைந்த குரலில், உனக்கு என்னாச்சு முத்ரா, உனக்கு என்னாச்சு என்று கேட்டது. அந்த குரல் கேட்டு முத்ரா மெதுவாக தனது பார்வையை அந்த ஒளி வந்த திசையை நோக்கி திருப்பினாள். அங்கே நேத்ரா நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் முத்ரா புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் எப்போதும் இருக்கும் மழலைத்தனம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு முதிர்ந்த பெண்ணின் திட்டமிட்ட புன்னகையைப் போலவே அது இருந்தது. அவளிடம் அந்த நேத்ராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அந்த கண்ணீரின் வழியே உணர்ச்சி பெருக்குடன், முத்ரா, உனக்குள்ள இருக்கிற அந்த அவதாரம் விழிச்சிருச்சா என்று கேட்டாள். அதே சமயம் முத்ரா அந்த கட்டிடத்தின் விளிம்பை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவளது செயலை பார்த்த நேத்ராவின் முகம் பயத்தால் நிறைந்தது. ஏனென்றால் முத்ரா தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாளோ என்று அவள் அஞ்சினாள். ஆனால் நேத்ரா எதையும் செய்வதற்கு முன்பாகவே முத்ரா காற்றில் மிதப்பது போல தெரிந்தாள். பிறகு அவள் திரும்பி பார்க்காமலேயே அமைதியான குரலில், என்னை இவ்வளவு காலம் கவனிச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அக்கா என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நேத்ரா நடுங்கத் தொடங்கினாள். உடனே அவளது கண்கள் சிவந்தன. பின்னர் அதிர்ச்சியும் பயமும் கலந்த குரலில், நீ இனி என்னோட தங்கச்சி முத்ரா இல்லையா? எங்களை விட்டுட்டு போக போறியா என்று கேட்டாள். அதற்கு முத்ரா அமைதியாகவும் தெளிவாகவும், விழிப்புணர்வு கிடைச்சிருச்சுன்றதுக்காக இந்த வாழ்க்கையோட நினைவுகள் எல்லாம் அழிஞ்சிடும்னு அர்த்தம் இல்ல. உன்னோட முத்ரா இப்ப மாறி இருக்கலாம், ஆனா நான் இப்போ முத்ராவாவும் இருக்கிறேன். அதே சமயம் ஜீவ மரண மகாஞானியாகவும் இருக்கிறேன் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட நேத்ரா முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தாள். முத்ரா ஒரு சக்தி வாய்ந்த வீரனின் மறுபிறவி என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அந்த வீரன் 8 பண்டைய மகாஞானிகளில் ஒருவரான ஜீவமரண மகாஞானி என்று அவள் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. அந்த உண்மை அவளது மனதை ஆழமாக அதிர வைத்தது. நேத்ராவின் முகத்தில் தெரிந்த உணர்ச்சியை பார்த்த முத்ரா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் அமைதியான குரலில், அக்கா, நீ இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போதைக்கு என்னோட பழைய தோழர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய போறேன். அந்த கருங்கோன் சேனையை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போர்ல அந்த குழுவை நாம் அழிக்கலன்னா அவனுங்க நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அக்கா, அவங்கள அழிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். இது உங்க முத்ராவோட சத்தியம் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட நேத்ராவின் மனம் அதிர்ச்சியிலும் பயத்திலும் சிக்கிக் கொண்டது. அதோடு முத்ராவை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்குள் எழுந்தது. இருந்தாலும் தன் முன் நின்றிருந்த ஜீவமரண மகாஞானியின் வார்த்தைகளை அவள் நம்பாமல் இருக்க முடியவில்லை. அதனால் வேறு வழியின்றி அவள் அமைதியாக ஒப்புக்கொண்டாள். பின்னர் மெதுவாக முத்ராவின் உடல் மறையத் தொடங்கி சில நொடிகளில் அது முழுவதுமாக மறைந்தது. அந்த தருணத்தில் நேத்ரா கண்ணீருடன், முத்ரா, நீ எங்களுக்காக திரும்பி வந்தே ஆகணும் என்றாள். மறுபுறம்
ஜெயசமரன் அந்த பிரகாசமான ஒளியை கவனமாக உற்று பார்த்தபோது அந்த ஒளிக்குள் ஒரு நிழல் தோன்றத் தொடங்கியது. இதனால் ஜரீனாவும் மற்ற மகாஞானிகளும் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றது என்பது தெளிவானது. இறுதியாக ஜீவமரண மகாஞானி அவர்கள் முன் தோன்றியிருந்தாள். இந்த உணர்வு ஜெயசமரனின் முகத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஆனால் அந்த பெண் ஒளியிலிருந்து வெளிப்பட்ட போது அவள் தெளிவாக அனைவருக்கும் தெரிய வந்தாள். அந்த கணத்தில் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி திடீரென விசித்திரமான ஆச்சரியமாக மாறி, "நீ முத்ரா, நீயா?" என்று திகைப்புடன் கேட்டார். அந்த குரலை கேட்ட முத்ராவும் ஜெயசமரனை பார்த்து அவனை அடையாளம் கண்டு கொண்டு, "சமரனனா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா?" என்று கேட்டாள். அதன் பிறகு அனைவரின் வியப்பான பார்வைக்கு முன்னால் முத்ரா ஓடிச் சென்று ஜெயசமரனை கட்டி பிடித்தாள். ஆனால் ஜெயசமரனின் உடல் முழுவதும் விரைத்து போயிருந்தது. அதோடு அவன் இன்னும் ஆச்சரியத்துடன் முத்ராவை பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் இத்தனை நாட்களாக அவர்கள் தேடிய ஜீவமரண மகாஞானி உண்மையில் முத்ராதான் என்று அவன் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. ஜெயசமரன் சில நொடிகள் பேச்சற்று நின்றான். பின்னர் அவன் ஒரு பெருமூச்சு விட்டு முத்ராவின் கண்களை பார்த்தான். ஆனால் இந்த முறை அவளது கண்களில் முன்பு இருந்த அப்பாவித்தனம் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஆழமான அறிவும் மர்மமான அமைதியும் தெரிந்தது. அது ஜெயசமரனை சற்றே கலங்கச் செய்தது. பின்னர் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, "விதி ரொம்பவே ஆச்சரியமானது. பல வருடங்களுக்கு முன்னாடி நான் சந்திச்ச அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு ஜீவமரண மகாஞானியா என் முன்னாடி வந்து நிக்கிறா" என்றான். அந்த தருணத்தில் அவன் முன்னால் நின்றிருப்பது அப்பாவியான முத்ரா அல்ல, மாறாக புத்திசாலியான ஜீவமரண மகாஞானி என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். இதை கேட்ட முத்ரா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் அமைதியாக, "கவலைப்படாதீங்க சமரன் அண்ணா. நான் வேற ஒரு உடல்ல மறுபிறவி எடுத்திருந்தாலும் என் நினைவுகள் எதுவும் மாறல. என் மனசுக்குள்ள நான் எப்பவும் அதே முத்ரா தான். நேத்ரா அக்காவோட அன்பு தங்கச்சி தான்" என்றாள். இதற்கிடையில் ஜெயசமரனுக்கு இன்னும் முழுதாக எதுவும் புரியவில்லை. அவன் குழப்பத்துடன் தலையை சொரிந்தான். பின்னர் தனது பார்வையை ஜரீனா மற்றும் மற்ற மகாஞானிகள் பக்கம் திருப்பி, "இதோ உங்களோட மூத்த அக்கா வந்தாச்சு" என்றான். பிறகு முத்ரா தனது பார்வையை ஜரீனா மற்றும் மற்றவர்களின் பக்கம் திருப்பினாள். அவர்களை பார்த்ததும் அவளது முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அதோடு அவள், "எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என ரொம்ப தேடி இருப்பீங்க போல இருக்கே" என்று கேட்டாள். இதை கேட்டதும் பரிமாண மகாஞானி மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அதே நேரத்தில் அவர்களின் மூத்த சகோதரியை குழந்தை வடிவில் பார்த்ததும் அவன் சற்றே ஆச்சரியப்பட்டான். பின்னர் முத்ராவை கிண்டல் செய்யும் விதமாக புன்னகைத்து, "என்ன விஷயம் அக்கா, எப்படி இருக்க? ஆனா உண்மையை சொன்னா இந்த சின்ன பொண்ணு வேஷம் உனக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குது" என்றான். ஆனால் அவன் அவ்வாறு கூறியவுடன் முத்ரா அவன் காதில் ஏதோ கிசுகிசுக்க போவது போல அவனை அருகில் வருமாறு சைகை காட்டினாள். அதை பார்த்து பரிமாண மகாஞானியும் சற்று குழப்பத்துடன் அவளிடம் நெருங்கி வந்தான். அவன் அருகில் வந்தவுடனே முத்ரா திடீரென அவனது காதுகளை பிடித்து, "டேய் பரிமாண சுட்டி பையா, நீ என்ன ஜீவமரண மகாஞானியே வம்பு கிழக்கிறியா? உனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்" என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் புன்னகைத்தனர். அதே நேரத்தில் ஜீவமரண மகாஞானியின் தோற்றம் மாறியிருந்தாலும் அவளது பழைய குணம் மாறவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. பரிமாண மகாஞானியை சற்று கண்டித்த பிறகு ஜீவமரண மகாஞானி மெதுவாக தனது பார்வையை மேற்கு திசைக்கு திருப்பினாள். அங்கிருந்த நிலையை உணர்ந்ததும் அவளது கண்களில் விசித்திரமான கோபம் தோன்றியது. பின்னர் அமைதியாக, "நான் ஒரு காலத்துல காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த இருண்ட நிலவரையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு" என்றாள். அப்போது ஜரீனாவும் அவளிடம் வந்து, "இப்போ அந்த 3 பெரிய கூட்டணிகளோட படைகளும் இங்க வந்துட்டு இருக்காங்க அக்கா. அவங்க வந்த உடனே நாம மேற்கு பகுதி மேல தாக்குதல் நடத்தி இந்த பூமியிலிருந்தே அந்த கருங்கோன் சேனை குழுவை முழுசா அழிச்சிடுவோம்" என்றாள். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட ஜீவமரண மகாஞானி, "உலகத்தோட மிகப்பெரிய போர் மறுபடியும் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த தடவை நமக்கு உதவி பண்ண நம்ம குரு நம்ம கூட இருக்க மாட்டாரு. அதனால நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துதான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்" என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் அக்னி மகாஞானியின் முகத்திலும் மற்ற மகாஞானிகளின் முகங்களிலும் கவலை தெரிந்தது. அதை பார்த்த ஜரீனா உடனே அவர்களுக்கு தைரியம் சொல்லும் விதமாக, "அக்கா, நீங்க யாரும் மனசு தளர வேண்டாம். இந்த தடவை நம்ம குரு நம்ம கூட இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அந்த அரக்கர்கள் கிட்டையும் அவங்களோட இருளின் அதிபதி இப்போ இல்ல. சொல்ல போனா அந்த அரக்கர்கள் எல்லாரும் இந்த உலகத்துல கைதிகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால மரணத்திலிருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது" என்று உற்சாகப்படுத்தினாள். அதை கேட்ட ஜீவமரண மகாஞானி சிரித்தாள். பின்னர் உறுதியான குரலில்,
நீ சொல்றது 100% உண்மை. நம்ம குருவும் இங்க இல்ல. அந்த இருளின் அடிமைகளோட தலைவனும் மிக ஆபத்தானவனுமான அந்த அரக்கனும் இங்க இல்ல. இந்த தடவை அந்த அரக்கர்களை ஒருத்தர் விடாம வரிசையா அழிப்போம். அந்த 3 கூட்டணிகளோட படைகளும் வர்ற வரைக்கும் பொறுமையா இருப்போம். அவங்க வந்த உடனே இந்த அரக்கர்களை ஒட்டுமொத்தமா ஒழிச்சிருவோம். அது சரி, சமரனண்ணா என்று தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஜீவமரண மகாஞானி ஜெயசமரனை பார்த்தாள். அதை பார்த்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டு, நீங்க என்ன அண்ணான்னு கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா முத்ரா வேற. ஆனா இப்போ இந்த உடம்பு ஜீவமரண மகாஞானியான உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு என்றான். இதை கேட்டு ஜீவமரண மகாஞானி சத்தமாக சிரித்துக் கொண்டே, கவலைப்படாத, நான் உன்னை சும்மா வம்பிழுத்தேன். ஆனா ஒன்னும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட திறமைகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. இவ்வளவு சின்ன வயசுலயே நீ ஒரு திரிலோக தாந்திரிகர் ஆயிட்ட. பார்க்க போனா எங்க சகோதரிக்கு எந்த விதத்திலையும் நீ சலைச்சவன் கிடையாது. சரி, நீ இப்ப கிளம்பலாம். நான் என் தங்கச்சி கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள். அதன் பிறகு ஜீவமரண மகாஞானி ஜரீனாவின் கையை பிடித்து சிறிது தூரம் அழைத்துச் சென்றாள். அங்கே அவர்கள் ஒரு ஆழமான பள்ளத்தின் அருகே நின்றதும் அவளது முகத்தில் இருந்த புன்னகை முழுவதுமாக மறைந்தது. அவள் உடனே ஜரீனாவை பார்த்து ஆழமான குரலில், பனிராணி, ஏன் இன்னும் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற சக்திகளை அடக்கி வச்சிருக்க? அதை முழுசா வெளியே வரவிடு. இப்போ உன்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அந்த கருங்கோன் சேனை குழுவை அழிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் நீ முழுசா மாறிட்ட. சரி, சரியான நேரம் வரும்போது நீ சரியான முடிவு எடுப்பன்னு நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லார்லயும் அந்த அரக்க மன்னனை அழிக்கக்கூடிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு என்றாள். அத்தியாயம் 2100. ஜீவ மரண மகாஞானி சொன்னதை கேட்ட ஜரீனா வேறு வழியின்றி தனது தலையை அசைத்தாள். பிறகு சுற்றிலும் நிலவிய அமைதியை பார்த்தவாறே அவள், அக்கா, இந்த அரக்கர்களே இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லையா என்று கேட்டாள். அந்த அரக்கர்கள் தீயவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் ஜரீனாவுக்கு அந்த பனிராணியின் சக்திகளை தன்னுள் இருந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தால் அவள் தனது வாழ்க்கையை முழுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும். ஜரீனாவின் முகத்தில் தெரிந்த அந்த சிறிய சோகத்தை கண்ட ஜீவமரண மகாஞானி அவளை அன்புடன் தழுவிக்கொண்டு, என் செல்லமே, உனக்கு எவ்வளவு கொடுமையான ஒரு விதி அமைஞ்சிருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு உன் தோள்கள்ல விழணும் என்று வருத்தப்பட்டாள். ஆனால் ஜரீனா புன்னகையோடு, கவலைப்படாதீங்க அக்கா, இந்த தடவையும் நாம தான் ஜெயிப்போம். இந்த கதையை இதோட நிரந்தரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் என்றாள். அவளது வார்த்தைகள் சூழலில் இருந்த கனமான உணர்வை சற்றே குறைத்தது. ஜீவமரண மகாஞானியும் அமைதியாக அவளை பார்த்தாள். ஜீவமரண மகாஞானி, அதாவது ஜீவமரண ராணி, மற்ற மகாஞானிகளுடன் இணைந்திருந்ததால் அடுத்த 2 நாட்கள் ஒப்பீட்டளவில் அமைதியாக கழிந்தன. அந்த நாட்களில் அவர்கள் பெரும்பாலும் மேற்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அங்கிருந்து 3 பெரும் கூட்டணிகளின் படைகள் மெதுவாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அந்த படைகளில் உலகின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வந்த சக்தி வாய்ந்த வீரர்கள் அனைவரும் இணைந்திருந்தனர். இதனால் அந்த படையின் வலிமை நம்ப முடியாத அளவிற்கு அபாயகரமானதாக மாறியிருந்தது. 3ஆம் நாள் காலை வந்தது. அதைத் தொடர்ந்து சூரியனின் முதல் கதிர்கள் தரையில் மெதுவாக பரவத் தொடங்கின. அதே நேரத்தில் புயலுக்கு முன் நிலவும் அமைதி முடிவுக்கு வந்தது போல தோன்றியது. ஏனெனில் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் தூரத்தில் இருந்து எண்ணற்ற வீரர்கள் வேகமாக முன்னேறி வருவதை கவனித்தனர். பிறகு அந்த படைகள் மெதுவாக மலையை சூழத் தொடங்கின. ஜெயசமரனும் அவனது தோழர்களும் நிலை கொண்டிருந்த மலை விரைவில் ஆயிரக்கணக்கான வீரர்களால் சூழப்பட்டது. அதே நேரத்தில் பல வீரர்கள் வானத்தில் பறந்து வந்து மலையின் உச்சியில் தரையிறங்க ஆரம்பித்தார்கள். அதனால் கண்ணு கட்டிய தூரம் வரை மனித வீரர்கள் மட்டுமே இருந்தனர். அப்போது அங்கிருந்த அதிக சக்தி வாய்ந்த படையின் எண்ணிக்கையும் அதன் வலிமையும் உண்மையிலேயே பயமுறுத்துவதாக இருந்தது. ஜெயசமரனும் 7 மகாஞானிகளும் மலை உச்சியில் நின்று 3 கூட்டணிகளின் ஒருங்கிணைப்பால் உருவான இந்த வலிமை மிக்க படையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு பலமான இளைஞன் குன்றின் கீழிருந்து வேகமாக ஓடி வந்தான். பிறகு அவன் நேராக ஜெயசமரனை நோக்கி வந்து மகிழ்ச்சியுடன், அண்ணா என்று அழைத்தான். அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரன் திரும்பி அவனை பார்த்தான். அங்கே அவன் நீண்ட நாட்களாக பார்க்காத வீரா அவன் முன் நின்றிருந்தான். அப்போது அவர்கள் இருவரின் கண்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. பிறகு ஜெயசமரன் சிரித்தபடியே, வீரா, உன்னோட உடம்பு இன்னும் வலிமையானதா மாறி இருக்கு போல. அப்புறம் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற இந்த விசித்திரமான சக்தி, இது ஏதோ ஒரு பண்டைய குறியீடு மாதிரி தெரியுதே என்றான். அப்போது குழப்ப மன்னன் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, சமரா, இந்த சக்திகள் எல்லாமே அந்த பண்டைய குழப்ப குறியீட்டோட சக்திகள் தான்.
இதோட புது உரிமையாளரும் ஒரு பலசாலியா அமைஞ்சது ரொம்ப நல்லதா போச்சு என்றார். அவர் சொன்னதை கேட்டு சிரித்த வீரா ஜெயசமரனிடம், அண்ணா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தற்செயலா தான் எனக்கு இந்த குறியீடு கிடைச்சது. அதுக்கப்புறம் இதோட சக்திகளை அடைய நான் முயற்சி பண்ணேன். கடைசியா அதை என் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டேன் என்றான். வீராவின் சக்திகள் இப்போது அவதார் நிலையை எட்டியிருந்தன. இதை கேட்ட ஜெயசமரன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அதோடு அந்த பண்டைய குறியீட்டின் உதவியால் வீராவால் முதலாம் மன்னனுக்கு எதிராக கூட நிற்க முடியும் என்று அவன் உணர்ந்தான். அதன்பின் ஜெயசமரன் மெதுவாக தனது பார்வையை மற்ற வீரர்களின் பக்கம் திருப்பினான். அப்போது கருப்பு உடை அணிந்திருந்த ஒரு இளைஞன் அவனது பார்வையில் பட்டான். அந்த கணத்தில் ஜெயசமரனின் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. அந்த அழகான இளைஞனை அவன் உடனே அடையாளம் கண்டான். ஏனெனில் அது ஹீமவாகினியின் மாவீரனான சமரனை தவிர வேறு யாருமில்லை. அந்த நேரத்தில் சமரனும் புன்னகையுடன் ஜெயசமரனை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுக்குள் இருந்த பந்தம் மிகவும் வலுவானது என்பது தெளிவாக தெரிந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் மீண்டும் பார்த்ததால் அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. இதற்கிடையில் சமரனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது போல அவன் தனக்கு பின்னால் நின்றிருந்த படையை நோக்கி திரும்பி பார்த்தான். பின்னர் கை அசைத்து ஜெயசமரனை நோக்கி, ஜெய், நான் உனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன் என்றான். அவன் கை அசைத்ததும் கூட்டத்திலிருந்து ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. அந்த ஒளி மெதுவாக முன்னேறி வந்து சமரனுக்கும் ஜெயசமரனுக்கும் அருகில் நின்றது. பிறகு அந்த ஒளி மறைந்தபோது அங்கே ஒரு அழகான பெண் நின்றிருந்தாள். கூந்தலை நேர்த்தியாக பின்னால் முடிந்து முகத்தில் மெல்லிய புன்னகையோடு அவள் காட்சியளித்தாள். ஒரு கணம் ஜெயசமரனால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் சட்டென்று ஏதோ நினைவுக்கு வர, நீ யாழினி தானே என்று வியப்புடன் கேட்டான். ஜெயசமரன் தன்னை அடையாளம் கண்டு கொண்டதை பார்த்ததும் யாழினியின் முகத்தில் இருந்த புன்னகை மேலும் பிரகாசமானது. ஜெயசமரனை முதலில் மிருகங்களின் பிரதேசத்திற்கு அழைத்துச் சென்றது அவள்தான். அந்த நேரத்தில் 9 வால் பிரிவின் மூதாதையர் புதையலை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் யாழினி இருந்தாள். அப்போது ஜெயசமரன் தான் அவளுக்கு பெரிதும் உதவி இருந்தான். சில ஆண்டுகளில் யாழினி மிகவும் மாறியிருந்தாள். அவளுக்கு முன்பிருந்த கூச்ச சுபாவம் இப்போது காணப்படவில்லை. அதற்கு பதிலாக அவளது முகத்தில் தன்னம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. பிறகு புன்னகையுடன் யாழினி ஜெயசமரனை பார்த்து, சமரணனா, மிருகங்களின் பிரதேசத்துல எங்களோட 9 வால் பிரிவு இப்போ மறுபடியும் ஒரு வலிமையான பழங்குடியா உருவெடுத்திருக்கு. இதுல உங்களோட பங்கு ரொம்ப பெருசு. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றாள். 9 வால் பிரிவு மீண்டும் இவ்வளவு வலிமையாக உயர்ந்துள்ளது என்பதை அறிந்த ஜெயசமரன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் தூரத்திலிருந்து பலர் தோன்றுவதை அவன் கவனித்தான். மெதுவாக அவர்கள் நெருங்கி வந்தபோது அவர்கள் வித்யா, ஆரண்யா, தீவிகா, பைரவன் மற்றும் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் என்று ஜெயசமரன் உணர்ந்தான். இப்போது அனைத்து கூட்டணிகளின் படைகளும் ஒன்றாக சேர்ந்திருப்பதை பார்த்த ஜரீனா மெதுவாக பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள் முன்னேறி அனைவரையும் நோக்கி உறுதியான குரலில், இப்போ எல்லாரும் இங்க வந்துட்டதுனால ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த 3 கூட்டணிகளோட படைகளையும் வழிநடத்துற பொறுப்பு இனிமே தீவிகாவோடது. எல்லாரும் அவளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த போர்ல நாம தோத்துட்டா அந்த கருங்கோன் சேனை குழுதான் இந்த உலகத்தை ஆளும். அப்புறம் இந்த மனிதர்கள் வாழ்ந்த அடையாளமே இல்லாம போயிடும். அதனால நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நமக்காகவும் போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் என்ன தயக்கம்? எல்லாரும் மேற்கு பகுதிக்கு கிளம்புங்க. மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து நின்னா எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிப்பாங்கன்றத அந்த கருங்கோன் சேனைக்கு காட்டலாம் என்று முழங்கினாள். அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் மேற்கு பகுதி அமைந்திருந்தது. ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த அந்த பகுதி இப்போது அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்தது. வானமும் பூமியும் கருகி போய் முற்றிலும் கருப்பு நிறமாக தென்பட்டன. அரக்க சக்திகள் அங்கு மேக கூட்டங்களாக திரண்டு நின்ற காட்சியை பார்க்கவே அச்சமாக இருந்தது. அந்த மேகங்களிலிருந்து விழும் மழை துளிகள் கூட ஒருவித தீய சக்தியை தன்னுள் கொண்டிருந்தன. அப்போது அந்த பிரதேசம் முழுவதும் அரக்கர்களின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் கொடூரமான அழுகுரல்களும் மரண ஓலங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. அமைதி குடிகொண்டிருந்த அந்த மலைப்பகுதி இன்று வேதனையும் குழப்பமும் நிறைந்த நகரமாக மாறியிருந்தது. எண்ணற்ற மக்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆபத்தான அரக்கர்கள் அவர்களை துரத்தி கொண்டிருக்க மக்களின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. ஏனெனில் அந்த அரக்கர்களின் சிவந்த கண்களில் கொலைவெறி தாண்டவம் ஆடியது. ஏதோ பொழுதுபோக்கிற்காக மனிதர்களை வேட்டையாடுவது போல அவர்கள் ஆக்ரோஷமாக செயல்பட்டனர். அதனால் எங்கு பார்த்தாலும் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அரக்கர்களின் பிடியில் அந்த பகுதி சிக்கியிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு என்பதால் தப்பிக்க முடியாத பலர் இன்னும் அங்கேயே ஒளிந்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் தவறுதலாக யாராவது அரக்கர்களிடம் சிக்கினால்
அந்த இருளின் அடிமைகள் அவர்களை குடும்பத்தோடு கொடூரமாக கொன்று குவித்தனர். அதே நேரத்தில் அந்த பகுதி மேற்கு எல்லைக்கு மிக அருகில் இருந்தது. அதனால் எப்படியாவது இந்த எல்லையை தாண்டிவிட்டால் உயிர் பிழைக்கலாம் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் மக்கள் தங்கள் பயத்தை மீறி முன்னேறி சென்றனர். ஆனால் தங்களை துரத்தி வரும் இருளின் அடிமைகளை கண்டதும் அவர்கள் முகத்தில் மீண்டும் விரக்தியும் பயமும் குடிகொண்டது. அதைத் தொடர்ந்து இரத்தம் தோய்ந்த பனிமூட்டம் போல மரணம் அவர்களை சூழ்ந்தது. இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்ததும் எஞ்சியிருந்தவர்கள் சாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். ஆனால் அந்த நேரத்தில் திடீரென பலமான காற்றின் ஓசையோடு அந்த அடர்ந்த இருளை கிழித்துக் கொண்டு எண்ணற்ற ஒளி கதிர்கள் அங்கு தோன்றின. பிறகு எல்லா திசைகளிலிருந்தும் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினர். அதோடு அவர்களின் கண்களில் பட்ட அரக்க சக்திகளை அழிக்கத் தொடங்கினர். இதை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற மக்கள் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நின்றனர். பின்னர் அரக்கர்களை எதிர்க்க ஒரு மனித படை வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அந்த பாவப்பட்ட மக்களின் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. உடனே அவர்கள் தங்கள் கைகளை அசைத்து சத்தமாக எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க என்று கத்தினார்கள். அந்த காட்சி மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏனெனில் உயிர் பிழைத்து தப்பி ஓடிய மனிதர்கள் பலரும் அழத் தொடங்கினர். அப்போது அவர்களின் முகங்களில் பயமும் வேதனையும் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் அவர்களை துரத்தி வந்த அரக்கர்கள் திடீரென நின்றனர். பிறகு அவர்கள் தங்கள் சிவந்த கண்களால் நெருங்கி வரும் மனித படையை உற்று பார்த்தனர். அதோடு அந்த படையின் எண்ணிக்கையும் சக்தியும் உணரப்பட்டவுடன் அவர்களின் முகங்களில் பயம் தோன்றியது. அடுத்த கணத்தில் அவர்கள் அலறிக்கொண்டு பீதி அடைந்து மெதுவாக பின்வாங்க தொடங்கினர். அவர்கள் பின்வாங்க முயன்ற அதே நேரத்தில் வானத்திலிருந்து இடி போன்ற ஒரு பலமான குரல் முழங்கி, தோழர்களே, இந்த அரக்கர்களை முழுசா அழிச்சிடுங்க என்று கேட்டதா. இந்த இடி முழக்கத்தை போன்ற சத்தத்தை தொடர்ந்து ஏராளமான வீரர்கள் தங்கள் சக்திகளை முழு வீச்சில் வெளிப்படுத்தி அரக்கர்களை அழிப்பதற்காக காற்றை விட வேகமாக முன்னேறி பாய்ந்தனர். பிறகு அந்த பகுதியே அதிரும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அங்கிருந்த அரக்க சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் பலத்தை இழந்து சிதறத் தொடங்கின. மேலும் தாக்குதல்கள் தொடர்ந்து நிகழ்ந்ததால் அந்த பகுதியில் இருந்த அரக்க சக்திகள் படிப்படியாக குறைந்து இறுதியில் முற்றிலுமாக மறைந்து விட்டதாக தோன்றியது. அதன் பின்னர் ஒரு பெண்ணின் இடி போன்ற குரல் மீண்டும் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, வீரர்களே, உங்களோட முழு சக்தியையும் வெளிப்படுத்துங்க, எதுக்கும் தயாரா இருங்க, தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க, வழியில எந்த அரக்கனை பார்த்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவங்கள அழிச்சிருங்க என்று கத்தினாள். அவளது கட்டளையை கேட்ட வீரர்கள் அனைவரும் சம்மதமாக தலையசைத்தனர். பிறகு உடனே ஆயிரக்கணக்கானோர் வேகமாக முன்னேறத் தொடங்கினர். அவர்கள் முன்னேறிய போது அனைவரின் சக்திகளும் தாக்குதலுக்கு தயாராக உற்சாகமாக எழுந்தன. அதே நேரத்தில் கீழே தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருந்த மனிதர்கள் காப்பாற்றப்பட்டனர். அவர்கள் மெதுவாக முன்னேறி எல்லையை அடைந்தனர். தங்கள் உயிர்கள் இப்போது பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்ததும் அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பலர் தங்கள் குடும்பத்தினரை அணைத்துக் கொண்டனர். அதே நேரத்தில் உயிர் பிழைத்த மகிழ்ச்சி அவர்களின் முகங்களில் தெளிவாக தெரிந்தது. இந்த நேரத்தில் அந்த மக்களிடையே இருந்த சில போர் வீரர்கள் வானத்தில் முன்னேறி வரும் படையை கவனித்தனர். அவர்களில் ஒருவன் திடீரென உணர்ச்சியுடன், இந்த படை கண்டிப்பா நம்மளை காப்பாத்ததான் வந்திருக்கு. நானும் கிளம்பி போய் அந்த அரக்கர்களை ஒழிச்சு கட்ட போறேன். என் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை அந்த அரக்கனுக்கு கொடூரமா கொன்னுட்டானுங்க. என் வீட்டை அழிச்சு என்னையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுக்கு பதிலா இந்த மேற்கு மண்ணுக்காகவும் அநியாயமா செத்து போன என் நண்பர்களுக்காகவும் இந்த அரக்கர்களை அழிக்கிறதுல நான் செத்து போறது எவ்வளவோ மேல் என்று கத்தினான். அவன் வார்த்தைகள் பலரின் மனதையும் உலுக்கியது. அதனால் இன்னும் பலர் அவனுடன் உடன்பட்டனர். பிறகு தப்பி ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் மேற்கு பக்கத்தை நோக்கி திரும்ப தொடங்கினர். அப்போது அவர்களின் கண்கள் கோபத்தாலும் பிடிவாதத்தாலும் நிரம்பியிருந்தன. அதோடு அவர்களின் இதயங்களில் பழிவாங்கும் தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த போர் வீரர்கள் பெரும் எண்ணிக்கையில் முன்னேறத் தொடங்கினர். அந்த நேரத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த வீரர்கள் சிலர் கீழே இருக்கும் அந்த மக்களை கவனித்தனர். அதில் ஒருவன் முன்னால் சென்று கொண்டிருந்த வீரனிடம், இந்த மக்கள் எதுக்காக இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு வராங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு முன்னால் இருந்தவன் சற்றும் யோசிக்காமல், அவங்க நம்ம கூடவே வரட்டும். அந்த அரக்கர்கள் அவங்க வீடு வாசல் குடும்பம்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதுக்காக இப்போ அவங்க கண்டிப்பா பழி வாங்கியே தீருவாங்க. ஒருவேளை அவங்க உயிர் போனாலும் அது கோழையா இல்லாம ஒரு வீர மரணமா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம படையில ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதனால அவங்கள பழி வாங்குறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியமா இருக்காது என்றான். அதைத் தொடர்ந்து அந்த மனித படை மாபெரும் வெள்ளம் போல வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது.
அதே நேரத்தில் மேற்கு பகுதிக்குள் நுழைந்த பின் அவர்களின் வேகம் மேலும் அதிகரித்தது. அதனால் வழியில் இருளின் அடிமைகளை எதிர்கொண்ட போதெல்லாம் மனித வீரர்கள் தயக்கமின்றி அவர்களை துவம்சம் செய்தனர். அவர்களின் தாக்குதலால் வழியெங்கும் எண்ணற்ற அரக்கர்கள் வீழ்ந்தனர். அதோடு மேற்கு பகுதியில் அரக்கர்களின் பேரழிவு தெளிவாக தெரிந்தது. இருந்தபோதிலும் அரக்கர்களின் தரப்பிலிருந்து எந்தவிதமான எதிர்வினையும் வரவில்லை. அவர்கள் மிகவும் அமைதியாகவே இருந்தனர். இந்த அமைதி ஜெயசமரனுக்கும் மற்றவர்களுக்கும் இன்னும் அதிகமான கவலையை ஏற்படுத்தியது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.